என்ன வந்தது செல்லையே நோண்டிட்டு லோன் அப்ளை பண்ணமா எனக்கு 2 லோன் இருக்குன்னா தர மாட்டேங்கிறேன். என்விட 100 நாள் வேலை செய்யறவங்ககிட்ட நான் 2 கையெழுத்து போடுங்க தலைக்கு 2000 பணம் தரேன்னு சொன்னேன். அது தர மாட்டேங்கிறேன் போட்டமா சொல்லுமா. ஏமா அந்த லோன் அந்த ஆளுக்கு வாங்கி கொடுத்தா என்ன சாமி சும்மாவா கையெழுத்து போடுறீங்க? கையெழுத்து போட்டு நீங்க வீட்டில் இருக்க போறீங்க, அவன் பணம் கட்ட போறான். அது கையெழுத்துக்கு 2000 தாரங்கிறான். வாங்கி கொடு. ஏற்கனவே 5 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம் அந்த பிள்ளை. சரி இது 6ஆவதா வாங்கி கொடு. ஆமா வாங்கி கொடு சாமி. 2000 வாங்கிக்கிறீங்கல்ல கொடு. ரொம்ப கஷ்டப்படுறான். ஆமா கூட்டிட்டு போ. நீ அது போய் என்னது டென்ஷன் எடுத்து கிடக்குற இந்த கூப்பிட்றான். ஐயோ ஏம்மா நான் சொல்றது கேளு. உனக்கு இங்கே பாரு ஒரு தடவை சொன்னால் கேட்டுக்க. 2000 ரூபா பணம் வாங்கிக்கிறியா இல்லையா? காசை வாங்கிட்டு லோனை வாங்கி கொடு. பேங்க்காரன் கூப்பிட்டு என்னம்மா நீ 5 கையெழுத்து போட்டிருக்க, 6 கையெழுத்து இருக்குது, உன் பேரில் லோன் இருக்குன்னு சொன்னால் சாமி சத்தியமாக வேறு யார் பேர்லையும் வாங்கலை, உங்கள் ஆஃபீஸ் மேலே சத்தியமாக எங்களுக்கு ஒரு லோனு தான் இருக்குன்னு சொல்லிவிடு. ஆமாம் சும்மா டென்ஷன் வச்சுருக்க. 2000 வாங்குது சும்மா நான் கொடுக்குறேன். கையெழுத்து போட்டு வாங்கி கொடு. அதெல்லாம் வந்து கேட்டால் பார்த்துக்கலாம். இருங்க யாருமா? லோன் ஆபீஸ்ல இருந்து லோன் கொடுக்கறவங்க பேசுறோம்மா. என்னமா ஏற்கனவே இத்தனை லோன் வாங்கிட்டாங்க, மறுபடியும் லோன் கேட்டா எப்படிமா லோன் ஏமா நாசமா போறவனே அது லோனுக்காரன் பேசுறான்னு சொல்ல வேண்டியதானே. நீ சொல்லி பிடிக்க அவ்வளவுதான் வாங்கிட்டியா. இனி எப்படி கொடுப்பான்? அவ்வளவுதான் ராமம். போ லோன் இல்ல ஒண்ணு இல்ல. சரி விடுங்க. நீங்க கொடுக்கவே வேணாங்க. சிரிச்சு போச்சு வைங்க. கட் பண்ணு. இனிமே கொடுக்க மாட்டான்.